ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிம்பிளான பெப்பர் ட்ரை சிக்கன் தான் செய்ய போகிறோம். அது என்னோடய ஸ்டைலில், அப்புறம் அம்மாவோட ஸ்டைல். அது அம்மாவோட ஸ்டைல், அதுக்கப்புறம் தான் என்னோடய ஸ்டைல். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் வந்து 300 கிராம்ஸ் வந்து ஸ்கின் அவுட் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் வித்து ஸ்கின் கூட எடுத்துக்கோங்க, நோ இஷ்யூஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் தாராளமாக போடுங்க, அந்த டேஸ்ட்டு நல்லாவே கொடுக்கும். அந்த ஸ்மெல்லோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ காரம் அந்த மாதிரி சேர்த்துக்கங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய், எப்படி உங்களுக்கு நீங்கள் சிக்கன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் எடுத்து அதில் போடுங்க. போட்டு வதக்குன்னு வதக்கி விடுங்க. உப்பு கொஞ்சம் அப்படியே பரவலாக போடுங்க. உப்போட வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நம்ம சிக்கன் எடுத்து அதோட சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் இதில் இன்னும் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஏன்னா அந்த போட்டு மிக்ஸ் பண்ணி இருந்த மிளகுத்தூளோட அந்த அளவுக்கு காரம் கொடுக்காது. நான் திரும்பியும் 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் இதோட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அந்த கவிச்ச ஸ்மெல் இருக்காமல் நம்ம சிக்கனோட எப்போவுமே சேர்க்கறது தான். ஸோ அதோட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சமாக இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். நம்ம ட்ரையாக பண்ண போகிறதுனால நிறைய தண்ணி வேணாம், கொஞ்சமாக சேர்த்துட்டு பிளேட் போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்லேயே வைங்க. சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் நம்ம அதை பொறுமையாக கிண்டி விடுங்க. அந்த தண்ணி வற்றி நல்லா ட்ரையாக ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக ஸ்மெல்லோடு வரும் பாருங்கள். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து வந்திருக்கு இல்லையா, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெடி ஆகணும். அப்போ நம்ம சாப்பாட்டோட அப்படியே வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாகவும் இருக்கும். இப்போ நான் சின்னதாக ஒரு குட்டி பேன் வச்சுட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்க போகிறேன். அதோடு வந்து குட்டி குட்டியாக நம்ம ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டை வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்க போகிறோம். அதை நெய் காஞ்ச உடனே அந்த பூண்டை அதோடு சேர்த்து அந்த ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு கார்லிக் ஸ்மெல்லை நம்ம அந்த சிக்கனோட ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே ஒரு கிண்டி சுட வெள்ளை சோறு போட்டு அந்த சிக்கனை அப்படியே அள்ளி போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு, இந்த வெதர் கோல்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப இதமாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ரோஷித் நதீம் ஜான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பிடிக்கலன்னா பண்ணாதீங்க, பண்ணிவிட்டு திரும்ப அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஸோ என்னோடய ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் ரெடி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ரெசிப்பியில் பார்க்கலாம். பாய். இப்போ சுட வெள்ளை சோறு வடித்து வச்சுருக்கேன். இப்போது இந்த சிக்கனை அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு அப்படியே சாப்பிட போகிறேன். அதுவும் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஜானுக்கு வேறு லைட்டாக கோல்ட் அண்ட் ஃபீவர். ஸோ அதனாலேயே நான் இன்றைக்கி இந்த சிக்கன் ரெசிபி பண்ணேன். உங்கள் வீட்லேயும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு கோல்ட் ஃபீவர் எதுனா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.